அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலின் பரம ரகசியம் வெளியானது. திமுகவில் பரபரப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெறுவதிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நிறைய போலியான அறிக்கைகள். அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்குள்ளே உட்கட்சிக்குள்ளே நிறைய மோதல்கள் இருந்து வருது. இருந்தாலுமே எதனால் இந்த மோதல்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு இல்லையா. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர்னு திமுகவில் ராஜினாமா செய்த சம்பவம், அதே மாதிரி பொன்முடி அவர்களும் பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்திருந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூகம்பமே திமுகவில் வெடித்திருக்கு. மிகப்பெரிய ரகசியங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் பரம ரகசியமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. இந்த நிலையில் தான் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் சிக்கிய சம்பவத்தின் அடிப்படையில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய பரம ரகசியம் வெளியாகிருக்கு. சில பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி திமுகவில் ஒரு அடிமையாக்கப்பட்ட ஒரு அமைச்சராக தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாகி வருது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பரம ரகசியம் வெளியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் எங்கே பார்த்தாலும் கொள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய மோசடிகள் மக்களுடைய பணங்களை பார்த்தீங்கன்னா சுரண்டக்கூடிய விதமாக தான் அனைத்து அமைச்சர்களுமே செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ரைடு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் செந்தில் பாலாஜி இதே மாதிரி திமுக சார்ந்த அமைச்சர்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடக்குது. இந்த ரைடின் அடிப்படையில் இப்போ ஒரு மிகப்பெரிய ரைடு நடந்து இல்லையா. டாஸ்மார்க்குடைய நிறுவனத்திலே ஆலைகள் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் ரைடுகள் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் கைமாறி இருக்குது அப்படின்ற மாதிரி தகுந்த ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை கஸ்டடி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த நிலையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா போட்ட பரம ரகசியத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக உண்மைகள் ஒப்புக்கொள்ள போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் இப்போ திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வாயை திறந்தார் அப்படின்னா திமுகவுடைய ஆலமரமே பார்த்தீங்கன்னா சாயக்கூடிய அளவிற்கு தான் இப்போ சம்பவம் மேலே சம்பவம் நடந்துகிட்டு இருக்க. முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. தமிழகத்தில் ஆளுநருடைய ஆட்சி அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகி வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி அவர்கிட்ட இல்லை. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய குற்றச்சாட்டுகள் புகார் மேலே புகார் வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் ஆளுநர் ரவி அவர்கள் போட்ட உத்தரவின் அடிப்படையில் கூடிய விரைவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.